ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் டு கேமிங் எஸ்கே. இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்க பிளாக்ஸ் ஃபுட் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த கேம் வந்து ஒரு ஒன் பீஸ் பேஸ் பண்ண கேம். இப்போ ஒன் பீஸில் எப்படி ஃப்ரூட்ஸில் பவர் இருக்கோ, ஃப்ரூட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு பவர் கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த கேம்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்டில் பவரும் இருக்குது. அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம சாப்பிட்டு பவர்ஃபுல்லாக ஆக போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம குவிஸ்ட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு இன்டராக்ட் ரிக்வெஸ்ட்டு படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. ப்ளீஸ் செலக்ட் a quest. கண்டினியூ கொடுத்தாச்சு. லெவல் ரெக்குவயர்மெண்ட் 0, டிஸ்கிரிப்ஷன் டிஃபீட் 5 bandits. ரிவார்டு வந்து 350 ருபீஸா, 300 XP கொடுக்குறாங்க. ஓகே, வாங்கியாச்சு. நான் தான் வாங்கிட்டேனே, திரும்ப எதுக்கு கேட்டீங்க? எங்கே இவன் தான் பண்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் இவன் தான். லெவல் 5ஆ? லெவல் ரெக்குவயர்மெண்ட் 0ன்னு இருந்துச்சு. தெரியலையே, பார்க்கலாம். எங்கடா ஏய் வாங்க, போடு வாங்க, போடு. ஏய் 40 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி தான் மொத்தமாக கொடுப்பாங்களோ அந்த 350 ருபீஸை? 350 ருபீஸ் இப்படி தான் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க தனியாக கொடுப்பாங்க, இது தனியாக ஒரு காசா தெரில. சரி விடுங்க, இந்த வச்சுக்கோ. இவனே அடிக்கலாம். எல்லோ கலரில் வந்துச்சு, ரெட் கலரில் வந்துச்சு. வாங்க சாப்பிட. ஓகே, மேஸ்ட்ரி லெவலப்பா, லெவல் 2 மேஸ்ட்ரி. ஓ, நம்மளோட காம்பேக்டுக்கு மேஸ்ட்ரி. ஓகே ஓகே, லெவல் 2 அதுக்குள்ளேயா? வேறு 3 பேர் அடித்ததுக்கே லெவலப்பா. அப்போ இது ஈஸியாக தான் இருக்கும் போல் இந்த கேம். எங்கடா அழகணும்? ஏய் போட் முன்ன எதுக்கு நான் ஓடி அடிக்கணும்? பரவாயில்ல, நின்று இருந்தால் நம்மள அடிக்கிறான். 43 XP இதில் கொடுக்குறாங்க. நிஜமாக நான் நினச்ச மாதிரி அப்படி தான் போல். ஓகே, இங்கே ஸ்டாட்ஸு அதிகப்படுத்திக்கலாம். பிளாக்ஸ் ஃப்ரூட் இருக்குது. பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு 2 கொடுத்துடலாம். ஏன்னா இந்த கேம் முழுக்கவே அதுதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மீலிக்கு 1 கொடுத்துடலாம். ஓகே, மறுபடியும் அடிக்கலாம். சரி, லைட்டாக கிளிச்சாக வர மாதிரி இருக்கு. கண்டிப்பாக லேக் ஆகுது. போடு வாங்கடா. ஏய் என்னடா என்ன அடிக்கிற? டேய் லெவல் 3 அதுக்குள்ளேயா? போடு. ஏய் யாரா நீ? டேய் யாரா நீ? ஓகே, செட்டிங்ஸை போய் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃபில் இருக்கட்டும். எபிலிட்டி சென்டர் ஸ்கீம் வந்து கிளாசிக் மாடர்னில் மாற்றிக்கலாம். எபிலிட்டி ஸ்கில் மோடு வந்து ட்ராக் டாப்னா ட்ராக் டாப்னா இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும், அங்கே அட்டாக் பண்ணுற இடத்துல ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும். அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், டைம் ரொம்ப ஆகும். ஓகே, அலிவிஎஃப்எக்ஸு, கேமரா ஷேக்கிங்கு, டேமேஜ் கவுண்டர் ஆன் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். தெரில, ஆன் பண்ணால் நம்ம எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறோன்னு நம்மளுக்கே தெரியும். ஓகே, ஆன் பண்ணி வச்சுப்போம். ரிடீம் கோடு ஃபாஸ்ட் மோட் வேணாம், அது 2 வேணாம். நம்மக்கிட்ட ரிடீம் கோடும் இல்லை, ஃபாஸ்ட் மோடும் தேவையில்லை. போடு வாங்கு போடு. ஒரு நிமிஷம், நம்ம இவ்வளோ நேரம் குவிஸ்ட்டே வாங்காமல் அடிச்சிட்டோம். பரவாயில்ல, இப்போ போய் குவிஸ்ட் வாங்கிப்போம். டைரக்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கண்டினியூ கன்ஃபார்ம். ஓகே, யார் அடிக்கிறது? இவன் அடிக்கலாம். வாங்க, போடு. 79, 44, 53, 63, 73, 90, 101 டேமேஜ் போயிடுச்சு. லெவலப் ஆகிட்டோம். போடு. 38, 57, 63. இவ்வளோ டேமேஜா ஒரு பஞ்சுக்கு எவ்வளோ டேமேஜ்னா அப்போ எத்தனை பஞ்ச் குத்துனா எவ்வளோ சாவறானுங்க தெரியலையே.
அந்த ஃப்ளாஷ் வரதுனால எத்தனை பஞ்ச் குத்துறான்னு வேறு கவுண்ட் பண்ண முடியல என்னால். உங்களால் முடிச்சா கவுண்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். போட் ஐ போட் நான் சாவே மாட்டேன். என்ன 106 டேமேஜ் போனால் தான் சாவுறான் இவன் 101 டேமேஜ் பண்ண செத்தான். இந்த வச்சுக்கோ, ஒரு குத்துக்கு அவ்வளோ தூரம் பந்து போயிட்டார். இந்த வச்சுக்கோ, கொஸ்டும் வந்துச்சு. லெவல் 6 2 வாட்டி 6 வருது. லெவல் என்ன 66 இருக்குமோ? இல்லையே, ஒரே ஒரு 6 தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம ஸ்டாட்ஸ் ஏற்றிக்கலாம். 12 இருக்குது. 12ஐயும் பிளாக் ஃப்ரூட்டுக்கே கொடுத்துடலாம். ஓகே, எதுக்கு இப்போ பிளாக் ஃப்ரூட்டில் கொடுக்குறேன்னா அப்புறம் ஃப்ரூட் வாங்கினதுக்கப்புறம் தேவைப்படும் மீலின் ஸ்டாட்ஸ். ஓகே, நீ யார்? பிளாக் ஃப்ரூட் டீலர். ஏய், ராக்கெட்னு ஒரு ஃப்ரூட்டா? எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை எப்போயா தான் தெரியலையே. ஓகே, எல்லாம் நம்ம பட்ஜெட்டோட அதிகமாக இருக்குது. அந்த சைடு எவனோ இருக்கான். யார் அவன்? யாரா நீ? ஸ்வாட் டீலரா? ஓகே, கட்டானா டிஸ்கிரிப்ஷன் பிக்கர் ஸ்கில். ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டானா தான் இருக்குது. வாங்கியாச்சு. என்ன கட்டானா கண்ணுக்கே தெரியல, இன்விசிபிளாக இருக்குது. ஏய், எங்கே போன கட்டானா? கையில் இருக்குது, ஆனால் இங்கே கீழே பாக்ஸில் இல்லை. ஏய், என்னடா உனக்கு எழுத்தும் குறையில, நீ என்னை திரும்பி அடிக்க மாட்ற? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா அடிக்க மாட்ற? கிளிச் ஆகிடுச்சு போல். இப்போ இந்த கிளிச்சை எப்படி சரி பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவன் எங்கே நின்ன இடத்துலேயே ஓடின்னு இருக்கான். சரி, நான் இப்போ கேம் அவுட்டு ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம கேம் அவுட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே சரியாயிடுச்சுங்க கிளிச்சு. அது ஏன்னு தெரியல, அப்போதைக்கு அந்த மாதிரி வந்திருக்கு போல். நம்மளுக்கு இப்போ இனிமேல் நார்மலாகவே குஸ்டெல்லாம் வாங்கி நார்மலாக போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். குஸ்ட் வாங்கியாச்சு, கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த கட்டானாவோட பவரை டெஸ்ட் பண்ணலாம். என்ன 18 9 1 ஒரு ஸ்ட்ரைக்குக்கு 9 தான் போகுது. ஒரு கட்டில் 9 தான் போகுது டேமேஜ். லெவல் தப்பா 7 ஒருத்தனை தானே கொன்னேன். பரவாயில்ல, நல்லது தானே லெவலப்பானா. ஓகே, போடு வாங்கு. டேய், 51 டேமேஜ் போடு. வாங்கு எகிரி தலையில அடி போடு. மாஸ்டரி லெவல் அப் 2வா? இப்போ தானே நான் அவ்வளோ லெவலப் பண்ணேன். இப்போ எப்படி திரும்ப 2க்கு வந்துச்சு? ஸ்வாடுக்கு தனி மாஸ்டரியா அப்போ? ஓகே, கட்டானாக்கு தனி மாஸ்டரி, காம்பேக்டுக்கு தனி மாஸ்டரி போல். இப்போ பிளாக் ஃப்ரூட்டுக்கும் தனி மாஸ்டரியா? அடப்பாவீங்களா, எப்போ தனித்தனியாக மாஸ்டரியாக அதிகப்படுத்தினா எப்படா சீக்கிரமாக மாஸ்டரி அதிகப்படுத்துறது? மாஸ்டரி ஃபுல்லானா தான். மாஸ்டரி ஃபுல்லானா லெவலப் ஆக மாட்டேங்குது, மாஸ்டரி லெவலப் தான் ஆகுது. ஓகே, அப்போ இவனை போட்டுதலாம். ப்ளஸ் ஸ்வாடால் போட்டு தள்ளா ஸ்வாடுக்கும் கொஞ்சம் அதிகமாகும் போலுமே. ஓ, அப்போ எதால் போட்டு தள்ளுறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு லெவலப் ஆகுது மாஸ்டரி. ஓகே, போடு. குஸ்ட் முடிஞ்சிச்சு, லெவல் 8க்கு போயாச்சு. ஓகே, நம்மளுக்கு லெவலப் வேறு 8 ஆகிடுச்சா? இன்னும் அதுக்கு அடுத்த ஐலாண்டுக்கு வேறு எப்படி போகிறதுன்னு தெரியல, எப்போ போகிறது தெரியல, புரியல. ஓகே, ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த ஸ்டாட்ஸ் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு 6 இருக்குது ஸ்டாட்ஸு. நம்ம இப்போ கட்டானா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் மீலிக்கே போட்டுடலாம் 6ஐயும். ஏன்னா எப்படி சொல்கிறது, தோணுச்சு அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ லெவல் 10க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகிற அளவுக்கு வந்தாச்சு லெவல். ஏன் இப்போ கட் பண்ணேன்னா உங்களுக்கு திரும்ப காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல, அதனால. ஓகே, இப்போ கடைசியாக ஒரு வாட்டி அந்த குவிஸ்ட்டை முடிச்சு காட்டலாமே அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, குவிஸ்ட்டு பண்டிட்ஸ் கண்டினியூ கன்ஃபார்ம். ஓகே, போடு 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 10 போடு போடு
வாங்க வாங்க வாங்க. நான் எப்போ உள்ளே போனேன்? பரவாயில்ல. போடு போடு போடு. வாங்க வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. என்னடா பச்சை கலரில் இருக்குது? எல்லோ கலர் வந்துச்சு. மேலே ஒரு லைன் இருக்குல்ல, அதுதான் அவன் ஹெல்த்து. அது கலர் மாற மாற அது குறையுது, ஆனால் இந்த ஸ்க்ரீனில் எனக்கு தெரியல. ஓகே, இந்த இந்த எல்லோ கலர் போயிடுச்சு. முக்கால்வாசி டேமேஜ் போச்சு. காலி. அண்டு 41 ருபீஸ். ஃப்ரீயாகவே 41 ருபீஸ் கிடச்சிருக்கு. போடு போடு வாங்கு. இல்லை சாவல செப்பையில வாங்கு. போடு போடு போடு. இந்த வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. வாங்கு. இந்த உணகம் இந்த ரெட் கலர் வந்துச்சு. யாரோ அக்செப்ட், யாரோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் கொடுத்தாச்சு. நியூ ஃப்ரெண்ட் ஆடட். புதுசாக யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிளாக்ஸ் ஃப்ரூட்டில். யாரா அது பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது? ஓகே, இது போட் டீலர். ஃப்ரீயாகவே ஒன்று இருக்கு. நான் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும்னு நினச்சேன். ஓகே, கிளம்பலாம். ஆமாம், இப்போ நம்ம எங்கே போகிறது? சீக்கு வந்தாச்சு, போட்டு வாங்கியாச்சு. ஆனால் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரில. இங்கே இருக்கோன்னு. அங்கே இருக்குது. இங்கே ஒரு ஐலாண்டு இருக்குது. அதுவா? இல்லை, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே எங்கேயோ காட்டுது. போட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்ம நீந்தி போனாலே ஃபாஸ்ட்டாக போயிடலாம் போல். ஆனால் நீந்த முடியுமான்னு தெரில. அதனால தான் நீந்தரன் போயிட்டு அங்கே ஏதோ சேர்த்துட்டேன்னா அதுக்காக தான் போட் வாங்கிட்டேன். அது போட் டீலர்னு மேலே காமிச்சது பேர். அதனால தான் அந்த தைரியமாக வாங்கினேன். ஆனால் நான் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஃப்ரீயாகவே ஒரு போட்டு கொடுக்குறாங்க. இடம் என்னது? இத்தனை மரம் இருக்குது. அங்கே தான் ஏதோ பச்சை கலரில் காட்டுது. அதுதான் ஏரோ மார்க்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ரோட்டில் இருக்க ஏரோ மார்க். ஓகே, ஸ்டாப். ஜம்ப் பண்ணி. இது ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆமாம், இப்போ நம்ம போட்டுக்கு என்ன பண்ணுறது? போட்டை எவனா தூக்கின்னு போயிட்டானா? ஃப்ரீ போட்டு தானே, பார்த்துக்கலாம். பரவாயில்ல, இருங்க இவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் வந்து என் போட்டை பார்த்துப்பீங்களா? செட் ஹோம் பாயிண்ட்டா? ஓகே, ஹோம் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிக்கலாம். சார், ஐயோ, தண்ணியில் வந்து நம்மளால் நீச்சல் அடிக்க முடியுது. என்னால் நீந்த முடியுது. போடு. இனிமேல் நான் போட்டே வாங்க வேணாம், நான் நீச்சல் அடிச்சுனே போயிடுவேன். எந்த ஒரு ஐலாண்டாக இருந்தாலும் நீச்சல் அடிச்சுனே போயிடுவேன். அந்த போட்டோட இந்த நீச்சல் அடித்தாலே ஸ்பீடாக போகிறான் இவன். அதாவது நான். மேலே ஏறியாச்சு. இங்கே இவன் யார்? போட் டீலரா? ஆல்ரெடி என்கிட்ட ஒரு போட் இருக்குது, வேணாம். அதனால் ஓகே, இப்போ அங்கே தான் அந்த பச்சை கலரில் ஏதோ காட்டுது. அது என்னதுன்னு நம்ம இதில் போய் பார்க்கணும். இங்கே எவனா நிற்கிறான்? யாரா நீ? மங்கி. அடிக்க வராது. கிட்ட வராங்க, பயமாக இருக்குது. சரி, நம்ம அவன்கிட்ட போக வேணாம். நம்ம இப்படி சுற்றிட்டே போயிடலாம். ஒருவேளை என்னோட பலச. யாரா நீ? புதுசாக போகிற? என்னடா அவனை கொண்டுட்ட? யார்டா அவனை கொண்டா? நான் வந்து கொல்லான்னு இருந்தேன்டா அவனை. சரி, பார்த்துப்போம். ரீஸ்பான் ஆவான்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவும் ஒரு பிளேயரா? ஓகே, ஃபஸ்ட்டு மங்கீஸ். பார்த்து அந்த மங்கி வந்து பிளேயர் இல்லை, இங்கே இருக்க ஒரு கேரக்டர் தான். லெவல் ரெக்குயர்மெண்ட் 10. டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபீஸ் 6 மங்கீஸு. ரிவார்டு வந்து 800 ருபீஸா? 2300 எக்ஸ்பி கொடுக்குறாங்க. சூப்பர். நம்ம லெவலுக்கு இப்போ மங்கீஸ் மட்டும்தான் அடிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து கொரில்லாஸ்னு ஒன்று இருக்குது. லெவல் ரெக்குயர்மெண்ட் 15. டிஸ்கிரிப்ஷன் டிஃபீட் 8 கொரில்லாஸா? ரிவார்டு வந்து 1200 ருபீஸ். 4500 எக்ஸ்பி கொடுக்குறாங்க. வேறு லெவல். போடு. அடுத்து வந்து கொரில்லா கிங்கு. யார் அந்த கொரில்லா கிங்கு? லெவல் ரெக்குயர்மெண்ட் 20. டிஸ்கிரிப்ஷன் டிஃபீட் த கொரில்லா கிங். ரிவார்டு வந்து 2000 ருபீஸா? 9500 எக்ஸ்பி. அவன் ஒருத்தனாச்சாலே நம்ம லெவலப் ஆகிடலாம் போல்.
சீக்கிரமாகவே லெவலப் ஆயிடலாம் அவனை ஆச்சா. ஓகே, மங்கீஸ் எங்கே இருப்பாங்க? ஒரு நிமிஷம் இரு. மங்கீஸ் எங்கே இருப்பாங்க? அங்கே ஒருத்தன் யாரா நீ? மங்கி இதோ இருக்கான். போடு போடு போடு. சாடா என்னடா நீ வண்டிச்சோடு இவ்வளோ நேரம் ஆக்குற? வண்டிச்சு கூட கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துறாங்க. இவன் ரொம்ப லேட்டாக வரும். ரொம்ப அடி தாங்குறான். அடி தாங்கி இனிமேல் இவன் தான் நம்மளுக்கு அடி தாங்கி அதிகமாக அடி தாங்குறான். யார அவன் நம்மளை மாதிரி ஒரு கேரக்டரா பிளேயர் தான் போல். மேஸ்ட்ரி லெவல்ஸ் 7 போயிடுச்சு. ஓகே, ஸ்டாட்டு 9 இருக்குது. ஸ்வாடுக்கே கொடுத்துருவோம். நம்ம என்னன்னா இப்போ கட்டானா தானே யூஸ் பண்ணுறோம், அதனால ஸ்வாடுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஓகே, அடி போடு சாப்பிட. சூப்பராக இருக்குது இந்த கட்டானாவோட பவர். அந்த பஞ்சிலையும் இதே பவர் தான் இருந்துச்சு, காம்பேக்ட்லேயும் இதே பவர் தான் இருந்துச்சு. ஆனால் காம்பேக்ட் வந்து அவனை தள்ளிகிட்டே போயிடுச்சு. கட்டானா அப்படி இல்லை, அதை வெட்டி தள்ளிட்டு போயிட்டான். இதை பாருங்கள், அவனை அட்டாக் பண்ணும்போது நம்ம மட்டும்தான் போகிறோம், அவனுக்கு டேமேஜ் மட்டும் ஆகுது, அவ்வளோதான். போடு 70 97 110 155 டேமேஜ் கொடுத்தா தான் இவன் சாகுறான். 55 டேமேஜ் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நீ பலசலியா? வாங்க. ஆனால் நம்ம 100 டேமேஜ்லேயும் சேர்த்து போயிடுறோம். ஓகே, 101 127 150 165 178 டேமேஜ் இவனுக்கு. அம்மா, இது என்னது புதுசா? ஆர்பி கேம்ஸ்லலாம் வருவோமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஏற முடியுது. இது ட்ரீ ஹவுஸா? இது வந்து கொஸ்ட்டு கிவர் கிட்ட தான் போகுது லைன். மேலே ஏற முடியுமா? ஏற முடியுது. நான் எங்கே இருக்கேன்? இருங்க, நம்ம கிட்ட போயிடலாம். ஓகே வந்துட்டேன். என்னது அது? என்ன அது? ஒரே ஒரு கட்டம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த கட்டம் மேலே ஏற முடியுதா? ஏறிட்டேன். இன்னும் கொஞ்சம் கை தெரியாமல் அது மேலே பட்டுருச்சுங்க. தானாகவே அது அங்கே போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் லேப்டாப்பில் இல்லை பிசியில் விளாட்றாங்க. தெரியாமல் கைப்பட்டு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே, இன்னும் உள்ளே போக முடியல. கேப்பு தானே அது, உள்ளே போகிற கேப்பு தானே. போயிட்டேன். ஓகே, படிக்கட்டு இருக்குது. ஆமாம், அந்த பாக்ஸில் என்னது? ஃபுல்லாக ஃப்ரூட் இருக்குமோ? குவிஸ்டா? பாக்ஸ் எனக்கு குவிஸ்ட்டு கொடுக்குது. ஓகே, அங்கே யாரோ சண்டை போகிறாங்க, வாங்க போய் பேசலாம். ஹாய் ஹலோ ஹாய் சார், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாரியாயோ. தம்பி எங்கடா காணாமல் போயிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம மங்கீஸ் போட்டு தள்ளுவோம். நான் கொல்லணும்னு இருந்தேன் அவனை. அட பாவி, யாரை கேட்டா அவனை கொன்ன? நான் அவனை கொல்லணும்னு இருந்தேன்டா. போடா அப்படிக்காப்படா. நான் தான்டா கொல்லுவேன் அவனை. எப்படா நீ கொல்லுவேன்? ஒழுங்கா அந்த கில்லை எனக்கு குத்துரு, காசு எனக்கு குத்துரு. அவன் நம்ம ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க. இருங்க, நம்ம ஹாய் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஹாய் இங்கே எவனோ வரான். ஓகே, ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேங்க. தெரியாமல் தாண்டா அடித்தேன். என்னை நம்புடா. எனக்கு ஃப்ரூட் எதனா தானா, தெரியாமல் தாண்டா அடித்தேன் உன்னை. இந்த குரங்க என்னையே பார்த்து வருது. இதுங்களா, கொஞ்ச நேரம் இருங்கடா, அவனை கொன்னுக்கிறேன்டா அந்த குரங்க. போடு அப்பா, கொன்னுட்டேன். ஹாய் தம்பி. தம்பி ஹாய்ப்பா. ஹாய். எங்கள் ஹாய் சொன்னால் கண்டுக்கவே இல்லை. ஹாய் ப்ரோ சொல்லலாம். ஹாய் ப்ரோ. எனக்கு ஃப்ரூட்டு குறா. கையில் வச்சேன் சுத்தாதரா. எனக்கு குறா. டேய் என்னடா லேக் ஆகுது இந்த நேரம் பார்த்து. ஃப்ரூட்டு குறா. இது வேறு ஒன்று. எங்கடா ஆளை காணோம்? இது மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதோ இருக்கான் பாருங்க.
யாரா இவன்கிட்ட ஏன்டா பேசின்னு இருக்க? இது வேற ஒன்று. தள்ளிப்போ. சரி, அவன்கிட்ட இந்த ஃப்ரூட் கேட்கலாம். ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் அவனுங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிஎல்எஸ் போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரூட். அவனால ஃப்ரூட்டு கொடுங்கடா. அடிக்காதடா, ஃப்ரூட்டு குறா. புத்தா ஃப்ரூட்லாம் வச்சுருக்காங்க இவன். புத்தா ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஃப்ரூட்டு கொடுக்க மாட்டியா? புத்தா ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேடா, கூடாண்டா. எனக்கு நீயாவது எனக்கு ஒன்று குறா. பிளேட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறல, கொடு ப்ளீஸ். ஃப்ரூட் தயவு செஞ்சு கொடுடா. நான் அப்புறம் கோச்சின்னு போயிடுவேன்டா. The light of the moon through the night. ப்ரோ சும்மாலாம் நோண்டக்கூடாது. எனக்குறா. எனக்கா அங்கே தான் நிற்கிற மாதிரி. கீழே போடு டப்பால்னு போடுறா. நான் கையில் பிடிச்சிக்கிறேன். நான் எடுத்துப்பேன்டா. அவனை எடுக்க மாட்டான்டா. என்னமோ சொல்கிறான். யூ கிரைண்ட் த மணி ஃபார் இட். அதுக்காக நீ காசு சேர்த்து வைக்கணுமா? நான் ஏன்டா காசு சேர்த்து வைக்கணும்? அதோட அவன் கையில் இருக்குடா. நான் கையில் ஊந்தாது வாங்கிப்பேன்டா. சரி, ஓகே, சொல்லுவோம். வாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கடா போனேன்? அங்கே இருக்கான். இது மறுபடியும் அந்த ஓல்ட் ஸ்கூலில் கரெக்டாக குதிக்கணும். இது வேற ஒன்று. நான் போய் மேலே ஏறிக்கிறேன்டா. போங்கடா. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோ இருக்கான். இது வேற யாரோ. போடுறான். அவனுங்க எப்படி என் கீழே எடுத்தானுங்களோ அதே மாதிரி நானும் அவன் கீழே எடுக்கிறேன்டா. அவனை தான் அடிக்கிறேனோ? அவனை அடிக்கிறேன்னா மங்கி அடிக்கிறேனா? மங்கி தான் அடிச்சிருக்கேன். லெவல் கம்ப்ளீட்டு. குவெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நியூ குவெஸ்ட் அவைலபிளா? என்னடா நியூ குவெஸ்ட் அவைலபிள்? லெவல் 15 போயிட்டேன்னா அப்போ கொரிலாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கொரிலாஸ் தான் நம்மளுக்கு குவெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நியூ குவெஸ்ட் அவைலபிள். ஓகே. டேய் எங்கடா போற? டேய் நில்றா. டேய் நில்றா. யாரா நீ? தள்ளிப்படா. டேய் சரி, அவன் போட்ட விடுங்க. என்னடா இது வெட்டினே இருக்கு? கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் அதிகமாக போடுங்க, கிடைக்கும். பாய்.